யூனிவர்ஸ் நேயர்களுக்கு நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வேடன் இப்போ நான் ரொம்ப முக்கியமான செய்தி தான் பதிவு செய்ய போகிறேன். அரசியலுக்குள் சமூக சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் வேடன் எப்படி பாட வேண்டும் என்பது சொல்லுவது நோக்கம் அல்ல. ஆனால் வேடனே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். அதைத்தான் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தோழர். இன்றைக்கு ஒரு காணொளி இந்தியா முழுவதுமல்ல உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு மிக பிரபலமாக பரவி வந்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் மதிப்புமிக்க திருமாவளவன் அவர்கள் ஒரு காரில் போகிறாரு. அந்த காரில் தன்னுடைய செல்ஃபோனில் வேடனும் திருமாவளவன் அவர்களும் ரெண்டு பேரும் உரையாடக்கூடிய காட்சி, அந்த காட்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பின்னாடி இருந்து காருக்குள்ளேருந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது என்ன உரையாடல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேடன் உங்கள் பாட்டு நல்லா இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாப்புல. நான் திருச்சூரில் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் திருச்சூருக்கு பல முறை வந்திருக்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. பார்க்கல, உங்களை தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு வராரு. அப்போ சொல்லும்போது ஒரு வழி சொல்கிறாரு, அம்மா உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. அம்மா அப்பான்னா, அண்ணே அம்மா இறந்து 4 வருஷம் ஆச்சு, அப்பா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ரைட் அப்படின்னா இதில் என்ன தெரியுதுன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வேடனை பற்றிய முன் பழக்கம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். அவருக்கு அதுக்கு முன்னாடி தெரியலை. இல்லைன்னா அவங்க அம்மாவை பற்றி அவர் விசாரிக்க முடியாது. இப்போ நாம் பேசும்போதே யூனிவர்சிட்டியில் தான் முதலாக தமிழ்நாட்டில் முதலாக, அதாவது அப்படி இல்லைன்னு கூட சொல்லாட்ட முதல் 2-3 காணொளிகளில் அறிமுகம் செய்து நம்மளும் ஒரு யூனிவர்சிட்டி சேனல் தான் முதல்ல பண்ணோம் நம்ம. சரியா? அதில் அப்போது திருமாவளவன் அவர்களுக்கு வேடனோட பேக்ரவுண்டு தெரியாமல் தான் இருந்திருக்கு. அதுதான் இப்போ நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதில் சரி இப்போ கேட்குறாரு, அப்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா திருச்சூருக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கினேங்கிறாரு. சரியா? கண்டிப்பாக நான் வரும்போது வாய்ப்பு இருக்கும்போது நான் வாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ திருமாவளவன் ஒரு கோரிக்கை வைக்கிறார். 14ஆம் தேதி திருச்சியில் ஒரு பேரணி வச்சுருக்குறோம், அந்த பேரணிக்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாப்புல. அண்ணே வாய்ப்பு இருந்தால் நான் வாரேன், விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு நிப்பாட்டுவோம். ஏன்னா உரையாடல் நீண்ட போகும். அவங்க ஒரு 5 நிமிடங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்போது மிக முக்கியமான வரி இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் 35 ஆண்டுகளாக பேசக்கூடிய தலித் அரசியலை 2 நிமிடத்தில் நீங்கள் அழகாக பேசிவிட்டீர்கள் அப்படிங்கிறார். இதைத்தான் எல்லாருமே நம்ம பாராட்டுறோம். சொன்னோம் இல்லையா, அவருடைய பிரபல்யமான வரி. அதற்காக மட்டும் அவர் பேசப்படவில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியம். நான் பாணன் இல்லை, பறையன் இல்லை, புலையன் இல்லை, நீ தம்புரானும் இல்லை, ஆனங்கள் நீ ஒரு இதுவும் இல்லைன்ட்டு அவர் பேசுகிறது மட்டும் என்பதற்காக அவர் பாராட்டப்படவில்லை. அது ரொம்ப முக்கியமான வரி. ஆனால் அதுக்கு அடுத்து அவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? பாலஸ்தீன அரசியலை பற்றி பாடல்களில் பேசுகிறார். நீக்ரோக்களின் கருப்பின மக்களின் அரசியலை பற்றி பேசுகிறாரு. அடிமைப்பட்ட இனங்களை பற்றி அவர் பேசுகிறாரு. சோமாலியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி பேசுகிறாரு. தலித்து அமுக்கப்பட்ட கீழ்நிலை மக்கள் இருக்காங்க இல்லையா, சிறுபான்மையினரை பற்றி பேசுகிறாரு. இலங்கையில் ஈழத்தமிழர்களை பற்றியும் அந்த போகிற வழியில் பேசிட்டு போகிறாரு. இதுதான் எல்லாருக்குமான காரணம். அவர் ஒரு உலக பாடகனாக மாறுவதற்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். ஆனால் இதை தெரியாமல் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே அவர் போகக்கூடிய சூழல் வரும்போது அது அவர் கையாண்ட விதம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளை எல்லாம் அவரை பற்றி பேச வைத்தது. ஒரு மனிதன் தவறு செய்வது இயல்பு, அந்த தவறை ஏற்றுக்கொள்வது அதை விட பெரிய இயல்பு. நான் தவறு செய்து விட்டேன், நான் செய்தது தப்பு, என்னை பின்பற்றுவர்கள் அதை நீங்கள் செய்யக்கூடாது, எந்த விதமான மது பழக்கங்களோ போதை பழக்கங்களோ நீங்கள் பின்பற்றக்கூடாதுன்னு ஜெனூனாக அவர் பேசுனதுக்கு தான் நம்ம சல்யூட் பண்ணோம் வேடனுக்கு. அப்படிப்பட்ட அந்த வேடன் ஈழத்தாயை பற்றி அந்த வழியை சொன்னார் இல்லையா, அவரை ஒரு சமூக சிக்கலுக்குள்ளே அவர் சிக்கிடக்கூடாதுங்கிறார். சமூகத்தில் ஒரு சாதிய அமைப்புகள் முன்னெடுக்கக்கூடிய நிலைகளில் சிக்கிட்டாங்க அப்படின்னா அதை வெகுஜன மக்களே இல்லாமல் அதிகார வர்க்கங்கள் அதை அழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வாய்ப்பு மறுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மிக மிக முக்கியமாக சொல்லுகிறேன் தோழர்களே, அவர்களின் செய்திகளை மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகள் தன்னாலே குறைந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். அறிவுக்கு என்ன நடந்தது? அறிவும் சந்தோஷ் நாராயணன் மகள் தீயும் ஒரு பாட்டு படித்தாங்க. அதுதான் என்ஜாமி. அதை கூட அறிவு பாடினார்ல, இவர் வேடன் பாடியிருந்தார்.
இந்த பாட்டி, எங்கள் ஊரில் பாட்டி வந்து அப்படி தான் இருக்கும். 5 மரம் வச்சேன், அந்த 5 மரத்தை வந்து வளர்ந்து வந்து அதில் கிளிகள்லாம் வந்து இருந்துச்சு. ஆக மொத்தம் அதுலேருந்து எனக்கு ஒன்றும் கிடைக்காத இதுகளில் வந்து இருக்கும்போது இப்படியே இருக்கிற எங்கள் ஊர் பாட்டியாக அப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த பாடல்களில் கனெக்ட் பண்ணி போகிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உலகத்தமிழர்கள்லேருந்து ஈழத்தமிழர்கள் தான் அதிகமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் புலனமைக்கப்பட்ட தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலெல்லாம் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. ஆனால் இந்த செய்தி இன்னைக்கு பரவுகிற செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தி மூலமாக தன்னை இவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அவர் சுருக்கவில்லை, அவர் பட்ட வழியினைத்தான் அவர் பாடுகிறார். அதை முழுமையாக ஆதரித்துத்தான் நாமும் பேசுகிறோம். ஆனால் அவருடைய வளர்ச்சிக்கு இது வந்து தன்னை அறியாத தடையாக மாறிவிடக்கூடாது என்பதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போது எல்லா சமூகங்கள்லேயும் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் பிறந்த தலைவர்கள், அவர்கள் அந்த சமூகத்தை தூக்கி கொண்டாடுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். முத்துராமலிங்க தேவர் அவர் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர். ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை தூக்கி கொண்டாடுவதனால அது வந்து ஒரு சாதி தலைவராக மாறிட்டார். வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலையில் கழித்தவர், தனது சொத்துக்களை எல்லாம் இழந்தவர். அப்படிப்பட்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது அவர் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் அவர் மறைந்த பிறகு இன்றைக்கு அவர் ஒரு சாதி கூண்டுக்குள் அடைத்து சிலையாக இருக்கிறார். காமராஜர் அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியின் மாபெரும் தலைவராக இருந்து மறைந்த ஒரு தலைவர். தமிழ்நாட்டில் கல்விக்கண் கிறந்த காமராஜர் என்று புகழப்படக்கூடிய ஒரு காமராஜர் இன்று ஒரு குறிப்பிட்ட சமூகங்களால் அவர் போராட்டப்படுகிறவராக இருக்கிறார். இப்படி நீங்கள் எல்லா தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, பெரியாரை தாண்டி அண்ணாவை தாண்டி எடுத்துக்கோங்க, எல்லாருக்குள்ளும் ஒரு சாதிய வட்டத்துக்குள்ளே போய் நிற்கிறார்கள். சரி, அப்படியே கலை எடுத்துக்கோங்க, சினிமா கலையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகர் கார்த்திக், அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினாலே அவர் உயரக்கூடிய நிலைமையும் தாழக்கூடிய நிலைமையும் இருந்தது. இப்போ நீங்கள் நடிகர் இப்போ இருக்கக்கூடிய கார்த்தி இருக்கார் இல்லையா, அவருக்கும் அந்த சமூக பிரச்சனை வந்துச்சு, தஞ்சாவூர் கோயில் பிரச்சனையிலேருந்து வந்துச்சு இல்லை. ஆக நீங்கள் வந்து சங்கிகள் இதை கையில் எடுக்கிற பொழுது இந்த செய்தி என்ன ஆகும்னா, கேரளாவில் அவர் ஜெயிலில் வைக்கும்போது அந்த மக்கள் இவரை தூக்கி கொண்டாடிட்டாங்க. அப்போ எங்கே நினைச்சாங்கன்னா, கேரளாவில் அவர் சிறையில் இருக்கும்போது வெளியில் சொன்ன பதிவும் சிறைக்கு மக்கள் கூட்டம் வந்த பிறகு அவரை கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டங்களில் வேடனை பாட வச்சாங்க, அழைத்தார்கள். அதுதான் உண்மை. அப்படி நடக்கும்போது இப்போ என்னாச்சுன்னா, ஆப்போசிட் அரசியல் இருக்குல்ல, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய டெல்லியில் ஆளக்கூடிய பிஜேபி இருக்கு இல்லையா, அது ஒரு மதத்தை பேஸில் இருக்கக்கூடிய கட்சியாக மாதிரி தான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தலித் ஆதரவு ப்ளஸ் சிறுபான்மை ஆதரவுன்னு இருக்குது. சிறுபான்மை என்பது தெளிவாக சொல்லுகிறேன், முஸ்லீம் ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து வேடனை வேட்டையாட துடித்தார்கள். எத்தனை பேர் என்ன பேசியிருப்பாங்க எல்லாம் பார்க்குறது தெரியும். அதெல்லாம் தாண்டி மக்கள் கருப்பு நிற ஆடைகளோடு வேடனை கொண்டாடினார்கள். இது கேரளாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இன்றைக்கி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய வேடன் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்தித்து அலைபேசியில் பேசுகிறார். அந்த செய்தி இன்றைக்கி பெரிய செய்தியாக புறப்படும். அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அந்த செய்தி ஒளிபரப்பாகுது, இணையங்கள் எல்லாத்துலேயும் ஒளிபரப்பாகுது. விடிந்தால் நாளேடுகளில் கூட இந்த செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மூலமாக என்ன செய்தி இருக்குன்னா, இந்த கேடுகெட்ட அரசியலில், இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நிலைப்பாட்டு அரசியலில் ஒரு மாபெரும் கலைஞனை, எளிய நிலை மக்களை நேசிக்கக்கூடியவனை, தான் வாழ்ந்த இழிநிலை வாழ்வை பாடல்கள் மூலமாக பேசுபவனை, ஒரு இனம் அமக்கப்பட்ட பொழுது துடித்து எழுந்தவனை, தன் தாய்ப்பட்ட வேதனையை பாடலில் கதறியவனை, கடலில் படும் மனிதன் படும் பாடுகளை பேசியவனை ஒரு சாதிக்குள் ஒரு சமூகத்திற்குள் அடக்கி விடுவார்கள். நம்ம கிடையாது, நம்ம அவரை தூக்கி கொண்டாடுவோம். ஆனால் அதிகார பலமிக்கவர்கள், ஆதிக்க சாதியினர், உயர் வர்க்கத்தினர், மிக பெரும் தொழில்களை நடத்தக்கூடிய பெரும் தனக்காரர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவருக்கான வாய்ப்புகளை மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவில். அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். தமிழ்நாட்டிலும் அந்த சூழல் இருக்கிறது. இதைத்தான் நான் இது வேடன் அவர்களுக்கும் வேடனுடைய ஆதரவாளர்களுக்கும்
குறிப்பாக கலையினை நேசிப்பவர்களுக்கும் அதையும் தாண்டி எளிய நிலை மக்களின் வாழ்நிலை உயர வேண்டும் என்று நினைக்கும் நம்மை போன்ற ஆள்கள் வேடனை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. இதே நேரத்தில் வேடனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு இருக்குதுன்னா, அவரும் இந்த சாதிகள் சமூக சிக்கலுக்குள் தானாக வந்து மாட்டிவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. கலைக்கு எந்த விதமான வெறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். எளிய மக்களின் பக்கம் இருந்து பார்த்து அவருடைய பாடல்களையும் அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளும் அதற்காக உதவிட வேண்டும் என்பதன் நோக்கம்தான் யூனிவர்ஸில் பதிவு செய்யக்கூடிய இந்த செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் வேடன் பாதுகாக்கப்பட வேண்டியவர். அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்கள் குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அறிவுக்கும் தீக்கும் உண்டானது இருந்து இல்லையா, இரண்டும் வேறு வேறு சமூகம். ஒன்று உயர் சமூகம், ஒன்று கீழ் சமூகம். ஆதிக்கத்தினால் இந்து மத நிலைப்பாட்டில் அது எங்கே வந்து முடிஞ்சிச்சு, மிகப்பெரிய பிரச்சனையாக முடிஞ்சு அவர்களுக்குள் ஒரு பிரிவினையாக மாறி டைரக்டர் ரஞ்சித் அவர்களின் நீலம் பண்பாட்டு பிரிவில் அது விவாதமாக மாறப்பட்டு அவர் அறிவின் பாடல்கள் மூலமாக நீ பெரிதா நான் பெரிதா என்று இருக்கும்பொழுது அறிவு முடக்கப்பட்டார். இன்றைக்கி அதை தாண்டி பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலை வேடனுக்கு வந்துடக்கூடாது. வேடனுக்கு வந்து எல்லாருக்கும் நிலையாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆதரவாக எல்லோரும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஈழத்தாய் பெற்றெடுத்த மகன் உயர்ந்து உலகில் உன்னதமான இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு மிகவும் சிக்கலான சிக்கலில் சிக்கிவிடக்கூடாது என்பதை யூனிவர்ஸில் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.